வரப்ப வயல்லாம் புல்லாக இருக்குது. எனக்கு அது வேணும் இது வேணும் மட்டும் கேட்குறான். ஆனால் வேலை செய்ய மாட்டேங்கிறான். வரட்டு இன்னைக்கு. மாமா வீட்டுக்கு போனேன், சோறு இல்லை. சோறு ஆக்காம என்ன பண்ணுறீங்க? ஏன்னா கிறுக்கு பையில தோட்டத்தில் இவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிற. சோறுங்கிற. ஏன் ஒரு நாளைக்கு நீ ஆக்க மாட்டியா? என்ன வேலை மட்டும் செய்ய சொல்கிறீல்ல? உன் பொண்ணு சும்மா செல்லுன்னு வேண்டிட்டு தானே இருக்குது, அவளை ஆக்க சொல்கிறத. நான் ஆன்லைன் கிளாஸ் பார்த்துன்னு இருக்கேன். ஏன் நீ செஞ்சு சாப்பிட மாட்டியா? மாமா உன் பொண்ணு தாய் மாமங்கிற மட்டும் மாதிரி அதெல்லாம் பேசுது, நீ கண்டுக்காம சும்மா இருக்கையா? டேடே மூஞ்சி கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பிடா. எனக்கே பயமா இருக்குது. குழந்தைங்க பயந்துட போகுதுடா. டேய் மடப்பையனை விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்ப. போய் மாட்டுக்கு ஒரு 5-6 சோளத்தட்டு போட்டு வா. எப்போ பாரு நீ என்ன மடையான்னு சொல்கிற. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் அறிவக்கண்டு நீயே ஆடி போகிற. மாட்டுக்கு 5-6 சோளத்தட்டு போட சொன்னியே, நமக்கு 2 மாடு இருக்குல்ல, எந்த மாட்டுக்கு 5 எந்த மாட்டுக்கு 6ன்னு சொன்னியா? இப்போ தெரியுதா மாமா என் அறிவை பார்த்தியா? போட போ வேலை பாரு. இவங்கிட்ட பேச நமக்கு பைத்தியம் முடிச்சு மாட்டேங்குது. ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். முன்னாடி வீட்டுக்கு போமா, அவட்டு பேசிட்டு போறேன். ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அது வந்துங்க உள்ளலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியல. கடை எதிர்னாலும் சரி தயங்காம சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க. ஒன்று ஒரு பையன் கூட சேர்ந்து சுற்றுற மாதிரி கண்ணில் பார்த்தேன். எதுக்கும் கொஞ்சம் அப்படி பார்த்து வாட்ச் பண்ணி வைங்க. முன்னாடி ஏதாவது பிரச்சனை ஆகும் இல்லை, பார்த்தா எந்நேரமும் செல்ஃபோனோட தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி வைங்க. தெரிஞ்சவங்க நம்ம பொண்ணுக்குள்ளே ஒன்று அது சொல்கிறதுக்காக தாங்க வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பொண்ணு நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் பாப்பா நல்ல பொண்ணு, அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கண்டித்து வைக்கிறேன். சரி, பழனியை தோட்டத்துக்கு அனுப்பியிருக்கேன். அவன் அது மாடு போய் பார்க்குறேன், அப்படியே அது என்னன்னு பார்த்து கூட சப்போர்ட் பண்ணு. சரி. ஃபேஸ்புக் காதல், பேர் தேன்மொழி, அப்பா பேர் தேவராஜ். ஊர் புதுப்பட்டி. வீட்டுக்கு ஒரே பிள்ளை. நல்ல வெயிட்டான பார்ட்டி. நகைப்பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்காகத்தான் நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவள் வந்ததுக்கு அப்புறம் காசு நகைப்பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவளை வேற ஒருத்தனுக்கு வித்துற போறேன். பார்ட்டியோ ரெடியா இருக்கா. போறாங்கல்ல பாப்பா, ஏன் மறைக்கிற? எல்லாத்தையும் இவன் சொல்லிட்டான், எல்லாம் எங்களுக்கு தெரியும். இவனுக்காக அழுகாத, இவனும் நல்லவன் கிடையாது. ஒன்னா நம்பர் அயோக்கியன். இல்ல 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 எனக்கு தெரியும், நல்லவரை தெரியும். இல்ல எனக்கு தெரியும், நல்லவரை தெரியும். இவனுக்கு இப்படித்தான் கண்மூடித்தனமா நம்ப வேண்டியது. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டாளுங்க. என்னத்த சொல்லி இவங்களை புரிய வைக்கிறதுனே தெரியல. செல்லடுறா, இப்ப சொல்றேன். இப்ப இவன் யாரு நான் நிரூபிக்கிறேன். செல்லடு பாலா போனவள, இந்த செல்ல பாரு, அப்பதான் அவன் யாரு தெரியும். பாரு அவன் போலாக்க பாரு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா அவன் அயோக்கியங்கிறத? பாரு நல்லா. சரி சரி விடு, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சு. சரி 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 ஒரு நிமிஷம் இருந்து அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீல? ஒப்பா பாருங்க, நீ மலை மலை வீட்டுக்கு கிளம்பு, பேக் எடுத்துட்டு. மாமா
எப்படியெல்லாம் நாங்க நம்பணும் தெரியுமா? நீங்க மட்டும் ஏமா எங்களால இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறீங்க? எங்களால முடியலையாம்மா. இப்போ உன் காதல் உன்னை எங்க கொண்டாந்து நிறுத்துச்சு தெரியுமா? உன் காதலால நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நிலைமைய என்னாச்சு தெரியுமா? நீ பேச மட்டும்தான் பார்ப்ப, ஆனா நாம ஃபேமிலி வரைக்கும் பார்ப்போம். நீ ஆளை மட்டும்தான் பார்ப்ப, ஆனா அவன் ஆணி வேறு வரைக்கும் நாங்க பார்ப்போம். சரி விடு தம்பி, நீ பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு முறையா என்ன பண்ணுவோம் நான் பண்ணிட்டு பாட்டு வரேன். குழம்பு வச்சுட்டு வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸ்டேஷனுக்கு போனால் போவாங்களோ மாட்டாங்களோ தெரியல. ரொம்ப பசிக்குது. உன்னால காட்டுல நம்ம கூடவே வேலை செஞ்சுட்டு வந்தவன் கம்பி என்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு பாத்தியா? இங்க பார் சரவண், நீ ஒன்றும் பயப்படாத. எவ்வளவு செலவா நான் இருக்கேன். நான் வெளியே கூட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத, உன்னை உடனே வெளியே கூட்டு வந்துடுறேன். ஒன்றும் அளவாத. எல்லாம் உன்னால. ஆமா, உசுறு உசுறு. நல்ல வேலை, ஆண்டவன் நமக்கு துணை இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் ஆகல. இவனை கொண்டு ஸ்டேஷன் ஒப்படைச்சிருங்க. நான் பிள்ளைக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். இதுக்கு தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஆயிருந்தா நீ ஜெயிலுக்கு போகணும், நம்ம குடும்பமே நடுத்தருவில் நிற்கி. இனிமேல் பொறுப்பாக பார்த்து நடந்துக்குங்க. ஏம்மா, நீங்கள் கொஞ்சம் கூட எங்களெல்லாம் நினைக்கவே மாட்டீங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பெற்றவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலம்மா. சரி பாப்பா போலாம். சரவணன், பார்த்து உனக்கு கொண்டு கூட்டு வா. செல்போனால இந்த நிலைமை. பெண்கள்கிட்டயோ இல்லை பசங்ககிட்டயோ செல்போனை கொடுத்தா பெற்றோர்கள் தயவு செஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஆளுங்களால பெண்ணுங்களுக்கும் பிரச்சனை, இவனுங்களுக்கும் பிரச்சனை. அதனால எல்லாரும் தயவு செய்து அவங்க பிள்ளைகளை